ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போல்லாம் விவர்ஸ் போக மாட்டாங்க, சுத்தமாக 2-3 தான் போகுது. பரவாயில்ல. இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு மகா சிவராத்திரி. அனைவரும் தவறாமல் கலந்துங்க. தவறாமல் இந்த மகா சிவராத்திரியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும். அதனால் மகா சிவராத்திரியை எல்லா மாதம் வர மகா சிவராத்திரியும் 99 சிவராத்திரியை நீங்கள் கும்பிட்டதுக்கு சமர்ப்பணம் மகா சிவராத்திரி. அதனால் இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் எல்லோரும் கலந்துங்க. எங்கள் கோயிலில், எங்கள் ஈஸ்வரன் கோயில்லையும், நான் வேலை பார்க்குற பணி செய்கிற கோயில்லையும் மகா சிவராத்திரி பயங்கரமாக இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வருஷம் ரொம்ப சிம்பிளாக நடக்கும். இந்த வருஷம் ரொம்பவே கிராண்டாக பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. முடிஞ்சால் வாங்க, எங்கள் கோயிலுக்கு வாங்க. எங்கள் கோயிலில் சக்தி அதிகம். நம்ம என்ன நினச்சாலும் கோயில் சிறுசு, சக்தி பெருசு. அதனால் எங்கள் கோயிலுக்கு வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லோரும் நம்ம சிவராத்திரியோட சிவனோட ஆசி பெறுவோம். சிவராத்திரி அப்படிங்கிறது அந்த கதை கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சத்தியம்மா கண்முழிப்பாங்களாம் விடிய விடிய. ஏதோ பிரச்சனையில் சிவனையா மருந்து சாப்பிட்டாராம். அவங்கள கண்ணு முழிக்கணும், அவங்க தூங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே கண்ணு முழிக்கிறது. அன்னைக்கு சக்தியம்மாவும் கண்ணு முழிப்பாங்க. நாமளும் அன்றைக்கி கண்ணு முழிக்கணும். இது எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இன்னும் முழுசாலாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கான பக்குவமெல்லாம் இன்னும் வரல. அதனால தான் நைட்டில் நம்ம எல்லாருமே கண்ணு முழிக்கிறோம். அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாம்புங்கள் கூட நடனம் ஆடுமா, அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் உயிரோடு வரணும், திரும்பி நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் பேசவே முடியலை. நான் எங்கே பாட்டு பாடுறது. ரொம்ப கடவுள்கிட்ட நெருங்க சோதனைகள் அதிகம் வருது. அதாவது நான் கற்றுக்கிட்டது இதில் என்ன அப்படின்னு, ஆன்மீகத்தில் கற்றுக்கிட்டது, கடவுளே என்னை நல்லா வை அப்படின்னு சொல்கிறவங்க கடவுளை நம்புகிறவங்க நல்லா இருக்காங்க. கடவுள் யாரை நம்புதோ அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இது நான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் கஷ்டப்படுறவங்க, கடவுளை நம்பி கஷ்டப்படுறவங்க கூடவே சாமி இருக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க துணை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான். நிறைய டைங்களில் நான் கோச்சிக்குவேன், சாமிகிட்ட கோச்சிக்குவேன். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ தான் உலகம்னு நினைக்கிறேன், என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் சொல்லையில் சாமி யாரை நம்புதோ அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நான் என் மனசை தேர்த்திக்குவேன், சந்தோஷப்படுவேன். சரிங்க, ஓகே பாய்ங்க. ஒரு 2 நாளைக்கு வீடியோ போட முடியாது. ஓகே பாய்ங்க. எல்லோரும் சிவன் அருள் பெறுங்க, சிவராத்திரியை கும்பிடுங்க. ஓகே பாய்.